ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, வீட்டிலேயே நான் சோப்பு எப்படி செய்வேன் அப்படிங்கிறத பாருங்கள். நான் கடையில் வாங்குகிற சோப்பில் எனக்கு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்ததுனால என்ன செஞ்சேன்னா, நான் வீட்டிலேயே சோப் செஞ்சு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உண்மையாக சொல்கிறேன், இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஃபஸ்ட்டு லையை ரெடி பண்ணிக்கணும். இந்த லை நேற்று ரெடி பண்ணது இது இருக்குது. பேலன்ஸ் இல்லை, நான் என்ன செய்ய போகிறேன்னா, கோகோனட் ஆயில் வீட்டிலே செக்கில் ஆட்டுற எண்ணெய் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த எண்ணெயை யூஸ் பண்ணி நான் ஒரு சோப் செஞ்சுடுவேன். ஸோ இந்த எண்ணெயை வந்து எடுத்துக்கிறேன். இதோட எதெல்லாம் ஆட் பண்ணுவேன்னா, வேப்பிலை பொடி, வேப்பிலையை காய வச்சு அதை வந்து பவுட்ராக்கி வச்சுருப்பேன். அதேமாதிரி இது வந்து செம்பருத்தி இலை, செம்பருத்தி இலையையும் அதேமாதிரி காய வச்சு அதை அரைச்சி வச்சுருவேன். இதுக்கு வந்து மோல்டு தேவை, எதில் ஊற்றி வைப்பணும் அதுக்கான மோல்டு. எலக்ட்ரிக் பீட்டர் வந்து நான் பீட் பண்ணுறதுக்கு, ஹேண்ட் பிளெண்டர் இல்லாதவங்க கையால் யூஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப சிம்பிள் தான். அந்த லையில் நான் எடுத்து வச்சுருந்த கோகோனட் ஆயிலை ஆட் பண்ணுறேன். இந்த கோகோனட் ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா பீட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு சோப்போட கன்சிஸ்டன்சி ஒரு மாவு பதத்துக்கு வரும். தோசை மாவுலாம் எந்த மாதிரி யூஸ் பண்ணுவோமோ அந்த பதத்துக்கு வரும். ஸோ அது வரைக்கும் நம்ம ரொம்ப நல்லா பீட் பண்ணணும். லோ பீட்லேயே நம்ம பண்ணால் போதும், ரொம்ப ஹையில் வச்சுலாம் பண்ண தேவையில்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த லையில் வந்து நமக்கு வந்து எப்படின்னா கெமிக்கல் உண்டு. ஸோ அதில் கையில் பட்டுச்சுன்னா இச்சிங் ஏற்படும் அங்கே. ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அப்படி அரிப்பு ஏற்பட்டுச்சுன்னா தண்ணி போட்டு கழுவிடுங்க, கொஞ்சம் சரியாயிடும். இது வந்து நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னா, 30 டேஸ்க்கு அப்புறம் யூஸ் பண்ணுவேன். நம்ம 30 டேஸ்க்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த கெமிக்கலோடைய ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். அந்த 30 நாள் திறந்த வெளியிலே அப்படியே இருக்கும்போது அது என்ன செஞ்சிடும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து எல்லா கெமிக்கலும் போய் ஒன்லி கோகோனட் சோப்பாக தான் இருக்கும். ஸோ என்ன கேட்டால் இது பெஸ்ட் ஐடியா. நான் யூஸ் பண்ணதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய பேருக்கு வந்து சோப் பேஸ் யூஸ் பண்ணி பண்ணுவீங்க. பட் அது வந்து சிம்பிளாக ஈஸியாக இருந்தாலுமே எப்படி இருக்கும்னா, அது அந்தளவுக்கு எஃபெக்டிவ் எனக்கு கிடையாது. நீங்கள் காசு கொடுத்து திரும்ப அதே இதை பாதி அப்படி பண்ணுற மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஸோ அதனால் என்னை கேட்டால் பெஸ்ட் ஐடியா இதை நீங்கள் யூஸ் பண்ணுறது. இதை வந்து நான் என்ன செய்கிறேன்னா, ஒவ்வொரு சோப் மோல்டுலேயும் நான் என்ன செய்யணும்னா ஊற்றி வச்சிடுறேன். ஊற்றி வச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான 2லேருந்து 3 நாள் கழித்து நான் செஞ்சிடுவேன்னா, இதுலேருந்து இந்த ட்ரேலேருந்து எடுத்து வச்சுருவேன். இது சிலிக்கான் மோடு தான். ஸோ அதனால் உங்களுக்கு ஃப்ளெக்சிபிள். இதுலேயே நான் என்ன செஞ்சுருக்கேன்னா, செம்பருத்தியோட ஃப்ளேவரை ஆட் பண்ணி அதை வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு ஃப்ளேவருக்கும் ஒவ்வொன்றும் செய்யலாம். பட் மேக்ஸிமம் ட்ரை இன்க்ரீடியன்ஸாக போட்டிங்கன்னா கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக வரும். அதுதான் என்னுடைய பெஸ்ட்டு டிப்ஸ் இதில். இதில் வந்து நான் 2 வகை செஞ்சுருக்கேன். ஒன்று வந்து வேப்ப இலைய பவுடராக்கி வச்சுருந்தேன் தெரியுமா, அந்த பெரிய டம்ளரில் உள்ளது வேப்ப இலையில் உள்ளது. இப்போ ஊற்றிட்டு இருக்கிறது வந்து செம்பருத்தி இலை. ஸோ 2மே நான் என்ன செஞ்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சுட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இஃப் யூ லைக் மை சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். உங்களுக்கு சப்போஸ் மோல்டு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி கப்ஸோ இல்லை பேப்பர் கப்ஸோ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய மோல்டுக்கு தகுந்த மாதிரி தான், நம்ம இஷ்டம். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை எல்லாரும் சந்திக்கிறேன். பாய்.